தயவு சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி நாட்குறிப்பு 365 ஜனவரி 21. பரிசொடு சுவைசேர் புலன் அது பொருந்தும். அப்பரிச உணர்வு புலன் நிறைவுற்ற பின்னர் ருசி அறியும் சுவை உணர்வு பிறர்க்காம் உட்கருவிகளும் புற உறுப்புகளும் நன்கு அமைகின்றன. இது இரண்டாவது அறிவாக கூறப்படும். இது தாவர இனப்பிறவிக்கு அடுத்தாற்போல் நம் ஆன்மாவை சூழ்ந்த உருவான். ஜனவரி 22. பொருந்தும் ஈரறி உடம்புகள் பலவாம். உயிரென்னும் ஆன்மா ஓர் உடலில் புகுந்து பொருந்துவது உண்மை அல்ல. ஆன்மாவின் மீது தேகம் தோன்றி வளர்வதே உண்மை. உயிர்மேல் உடல் வந்தொன்றுவது இயல்பே என்பர். எனவே நமது ஆன்மாவை இரண்டாம் நிலையில் ஈரறிவு தேகங்கள் வந்து வந்து சூழ்ந்தனவாம். ஜனவரி 23. ஆமவை சங்கினத்து அப்பன் வேர்க்கும். சங்கு உள்வளர் பூச்சி, நத்தை, நீர்வாழ் சுற்றுயிர்கள் முதலியவற்றில் பரிசமும் சுவையும் ஆகிய இருபுலன் உணர்வனுபவம் ஆன்மாவுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இது நிறைவேறிய பின்னர்தான் அடுத்து உயர்வான பிறப்பு தேகம் வந்து சாரும். தயவு